ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், நிசான் சர்வீஸோட அட்வைசரி சேனல்லேருந்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட லோ இன்கம்ல எப்படி ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகுறது, எப்படி நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிராபேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சாலிடான ஃபினான்ஷியல் நாலேஜ் உண்டு. அது நமக்கும் இருக்கு. அந்த ஆசை இருந்தாலும் நம்மளால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. சிம்பிளா சரிப்படுறதுக்கு ஒரு சின்ன டூல் தான் தேவைப்படுது. அந்த டூலை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வழக்கமா நம்ம பண்ற மிஸ்டேக் இன்கம், எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ். நமக்கு வருமானம் வரும், செலவு பண்ணுவோம், அப்புறம் சேவிங்ஸை பத்தி யோசிப்போம். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இன்கம், சேவிங்ஸ், எக்ஸ்பென்ஸ். நம்மளோட வருமானத்துல முதல்ல சேவிங்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் பிளான் நம்ம போட்டு வச்சுக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த 50-30-20 அப்படிங்கிற ரூல் உங்களுக்கு சரியான பட்ஜெட்டை அமைச்சு கொடுக்கும். இந்த பட்ஜெட் பிளான் எல்லாருக்கும் பொருத்தமான ஒண்ணுதான், நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடியதும் கூட. இந்த 50-30-20 அப்படிங்கிற ரூலை பொறுத்த வரைக்கும் 50 அப்படிங்கிறது உங்களோட வருமானத்துல 50%. உதாரணத்துக்கு உங்களுடைய வருமானம் 20,000 வச்சுக்குவோம். இந்த 20,000த்துல அந்த 50% அப்படிங்கிறது 10,000 ரூபாய். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவு, அதாவது டிரான்ஸ்போர்ட், இது எல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசிய தேவையாவே இருக்கு. இது எல்லாமே நீங்க அந்த 10,000க்குள்ள நீங்க பிளான் பண்ணணும். இது பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங்கை ரீஷெடியூல் நீங்க பண்ணணும். இதை எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அடுத்து சொல்ல போற 30 அப்படிங்கிற ரூல் இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 30 உங்களுடைய வருமானத்துல 30%, அதாவது ஒரு 6,000 ரூபாய். இந்த 6,000த்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புதுசாக அந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட மூவிஸ் போறது, இல்லை ஃபேமிலி அழைச்சிட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போய் நம்ம பார்த்து வெளியில போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது, இல்லை அப்படின்னா மாலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கேஜெட்ஸ், ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமா நீங்க பிளான் பண்ணி பண்ணலாம். மிச்சமாகிற அமௌண்ட்டை கூட நீங்க அந்த 50 ரூல்ல யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்து சொல்ல போற 20 அப்படிங்கிற ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூல் அதுதான். இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் தான் ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் தான் எல்லாமே. இந்த ரூல் படி நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் படி உங்களோட சம்பளமான அந்த 4,000 நீங்க டெஃபினட்டா சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். இது மாதிரி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த 20% உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு 20% நீங்க எடுத்து வச்சீங்கன்னா லாங் டைம்ல இமேஜின் பண்ணாத அளவுக்கு உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதான் தோணும், இதை வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு. நீங்க சரியான முறையில பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இதை பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது இஎம்ஐ. முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதே இந்த கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த ரூல் படி நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபியூச்சர் கோலுக்கு இந்த பணம் பத்தாதே அப்படின்னு தோணுதா? அடுத்து நீங்க பண்ண வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட். வெறும் சேமிப்பு மட்டும் பத்தாது, சேமிச்ச பணத்தை முதலீடு பண்ணணும். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு குறைஞ்ச அளவு ரிட்டர்ன் வந்தா போதும், என்னோட பணம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி நீங்க உங்களோட பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், பேங்கை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கோல்டுலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு லாங் டைம்ல அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா ஷேர் மார்க்கெட் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு சிம்பிளா நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ட்ரை பண்ணலாம். பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக்ஸட் டெபாசிட்லயோ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்லயோ நம்ம பணத்தை போடும்போது அதிகபட்சம் 5-6% ரிட்டர்ன் தான் தராங்க. அதுக்கு பதிலாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணும்போது அவங்க சொல்ற ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா 12-15% வரைக்கும் ரிட்டர்ன் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் அவரோட சேவிங்ஸ்ல 2,000 ரூபாய் அமௌண்ட்டை எஸ்ஐபி மெத்தட்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல மாசம் அவர் போட்டுக்கிட்டே வராரு. இந்த மாதிரி அவர் ஒரு 15 வருஷம் போட்டு வைக்கும் போது அவரு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,60,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ல 12-15% இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம லோவான 12% வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா கூட
அவருக்கு அந்த 15 வருஷத்துல கிடைக்க போற அமௌண்ட் 10,09,000 ரூபாய். இதுல 6.5 லட்சம் ரூபாய் அவருக்கு இன்ட்ரெஸ்டா வருது. நான் இந்த வீடியோக்காக எக்ஸாம்பிளுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் சொன்னேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டை நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டைம்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுல எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு ரெகுலரா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.